Hi friends, this is Bhuvan. இன்னைக்கு நம்ம Pixel Art tutorialல Pixel Art editor பத்தி பார்க்க போறோம். ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம Pixel Art Express பத்தி பார்த்தோம். சோ நம்ம Pixel Art editor பார்க்கலாம். ஓகே. சோ pixelart.com போய்ட்டு ஓபன் இமேஜ் எடிட்டர் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டர் வந்து உங்களுக்கு browserலயே ஓபன் ஆகும். இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட Photoshop மாதிரியே இருக்கும். ஓகே. சோ இந்த ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா create new image, open image from computer, open image from URL, open image from library. ஓகே. சோ நம்ம இப்போ வந்து லைப்ரரினா நம்ம Facebookல இருக்க இமேजेसலாம் நம்ம டைரக்டா இம்போர்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது வந்து create new image. சோ இது வந்து நார்மலா ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ற மாதிரி. ஓகே. இது ஆல்ரெடி ப்ரீசெட்ஸ் தந்திருப்பாங்க. நீங்க உங்களுக்கு எது வேணுமோ चूஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம இப்போ 640x480 எடுத்துக்கலாம். இதுலயே ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. டிரான்ஸ்பரண்ட் அப்படி இல்லனா ஒயிட் பிக்ஸ் அதாவது பேக்ரவுண்ட்ல என்ன கொடுத்திருக்கோமோ அந்த இது ஃபில் ஆகி வரும். இப்போ நம்ம ஓகே கொடுத்துக்கலாம் டைரக்டா. ஓகே. நமக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் ரெடி ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்டோட வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட்டா Photoshop மாதிரியே இருக்கும். பட் இது வந்து process உங்களுக்கு ரொம்ப எடுத்துக்காது. ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ஓகே. இப்போ நம்ம ஜஸ்ட் ஓவர்வியூ பார்க்கலாம் என்னென்ன இருக்கு அப்படினு. சோ எடுத்தோனே பாத்தீங்கன்னா crop tool. ஓகே. இது பாத்தீங்கன்னா aspect ratio அப்படியே மெயின்टेन பண்ணலாம் டைரக்டா. இப்போ பாருங்க crop toolல பாத்தீங்கன்னா aspect ratio, output size ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு அவுட்புட் சைஸ் எந்த சைஸ்ல வேணும்னு சொல்லி கொடுத்தோம்னா அந்த எக்ஸாக்ட்டா அந்த ப்ரொபோர்ஷன் மட்டும் மெயின்टेन பண்ணிட்டே இருக்கும். இல்ல நோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தோம்னா நம்ம எப்ப வேணாலும் மாடிஃபை பண்ணலாம். ஓகே. சோ வந்து ரெக்டாங்கிள் எந்த மாதிரி ஷேப்ல வேணும் கொடுக்கணும் அப்படினா நம்ம நோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துக்கணும். இப்போ கன்ஃபார்ம் கேக்கும். ஓகே. செஸ் கொடுத்தோம்னா அந்த ரேஞ்சில கன்ஃபார்ம் அந்த ரேஞ்சில உங்களுக்கு கிராப் ஆயிடும். சோ இது டெஸ்க்டாப் மாதிரியே தான். அதாவது இப்போ நீங்க விண்டோஸ்ல யூஸ் பண்ண மாதிரி தான். மற்ற எடிட்டர்ஸ்ல எப்படி கண்ட்ரோல் Z கொடுத்தா அன்டு ஆகுமோ அதே மாதிரி இல்ல கண்ட்ரோல் Z கொடுத்தா அன்டு ஆகும். அந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்க இதல போய் பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது Photoshopல இருக்க மாதிரி மூவ் டூல், இது மார்க்யூ டூல், இது லேசோ செலக்ட் பண்றதுக்கு, வேன் டூல், உங்களுக்கு பென்சில் டூல் இருக்கு, பிரஷ் டூல் இருக்கு. ஓகே. எரேசர் டூலும் இருக்கு. ஃபில் டூல் ஜஸ்ட் உங்களுக்கு கலர்ஸ் ஃபில் பண்றதுக்கு. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா கிரேடியன்ட் டூல் இருக்கு. சோ கிரேடியன்ட் நம்ம டிசைன் பண்ண என்ன கலர் வேணும் அப்படி நம்ம டிசைன் பண்ணலாம். சோ இந்த டூல்ஸ்ல ஒவ்வொண்ணா நம்ம டீப்பா பார்க்கலாம். ஸ்டாம்ப் டூல் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலர் ரீப்ளேஸ் டூல் இருக்கு. கலர் பர்టిక్యులர் கலர் மட்டும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு. அடுத்து டிராயிங் டூல். சோ டிராயிங்ஸ் பண்றதுக்கு இது எல்லாமே உங்களுக்கு Photoshopல இருக்கும். பட் என்ன இதுல வந்து சில ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. காரணம் என்ன, இது நீங்க ஆன்லைன் வர்க் பண்ற ஒரு சாஃப்ட்வேர். சோ வந்து உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் வந்து டிசேபிள் பண்ணிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு கிடைக்காது. ஓகே. இது ஸ்மட்ச் டூல் Photoshopல ரொம்ப பாப்புலரான டூல். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் டூல். இது இந்த மூணு டூல், இது ஸ்பாஞ்ச், இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா டாட்ஜ் டூல், இது வந்து பர்ன் டூல். இந்த மூணு டூல் உங்களுக்கு Photoshopல ஒரே இதுல இருக்கும். இது தனித்தனியா கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே. இது blur tool. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெட் ஐ ரிமூவல். இது வந்து ஸ்பாட் ஹீலிங் டூல். அடுத்து பிஞ்ச் டூல். இது ஆக்சுவலா லிக்விஃபைன்னு சொல்லிட்டு தனியா உங்களுக்கு Photoshopல இருக்கும். இது வந்து உங்களுக்கு இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஐ டிராப்பர் டூல். கலர் சூஸ் பண்ணிக்கலாம். கலர் பிக்கர். அடுத்து டெக்ஸ்ட் டைப் பண்றதுக்கு. ஓகே. ஹேண்ட் டூல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஜூமிங் டூல். ஓகேங்களா? சோ இதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு ஹேண்ட் சிம்பல் வந்து
உங்களுக்கு வரும், டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட்டை மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி தான் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சாரி அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இதில் வராது. ஜூமிங்கில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் பிக்சல் வந்துடும். ஓகே, மற்றபடி நீங்கள் உங்களோட மவுஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அது ஸ்க்ரோல் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இந்த பேனல் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்து கலர் பிக்கர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபோட்டோஷாப்பில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு இங்கேயும் வரும். நீங்கள் ஈஸியாக கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலேயும் டி அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக பிளாக் அண்ட் ஒயிட் கலர் வந்துடும். ஓகே, டி பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் கலரையும் ஃபோர்க்ரவுண்ட் கலரையும். சரிங்களா. ஸோ இதுதான் இமேஜ் எடிட்டரோட ஓவர்வியூ. அதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதுலேயும் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, லேயர்ஸ் இருக்குது, இமேஜ்க்கு எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. லாங்குவேஜ் இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நீங்கள் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ், நம்மளுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் வேணும், மற்ற லாங்குவேஜஸ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை விட்டுலாம். எடிட்டிங் ஆப்ஷன்ஸ், அடுத்து இமேஜ் சேவ் பண்ணுறக்கு, ஓப்பன் பண்ணுறக்கு எல்லாமே இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் லாகின் பண்ணி வச்சுக்கலாம். சைன்அப், அதாவது இந்த பிக்சலாரில் நீங்கள் சைன்அப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட இமேஜஸ்லாம் நீங்கள் பிக்சலாரிலே டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அது எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ ஓவர்வியூ ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனி ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு டூல்ஸ் பற்றியும் டீப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.